திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஊர் சட்டசபை எப்பவுமே பரபரப்புக்கும், சுவாரஸ்யத்துக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு சட்டசபை தான். ஆனா, புதுசா ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்குல்ல. இதுவரைக்கும் இருந்த திராவிட கட்சிகளா இல்லாம, கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்திலேயே புதுசா ஆட்சி அமைச்ச ஒரு நடிகரோட கட்சி இருக்குல்ல. நேத்து கூடுன சட்டசபை. அத பார்க்கும்போது சட்டசபை கூட்டத்தொடர் நடக்குதா? இல்ல தியேட்டர்ல ஏதாவது ஒரு பெரிய மாஸ் ஹீரோவோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போறோமா? அப்படிங்கிற மாரி ஃபீல் தான் இருந்துச்சு. என்னன்னா, தலைமைச் செயலகத்துக்குள்ள நம்ம தாவேகாவோட தலைவர், நம்மளோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ட்ரி குடுத்த உடனே அவரோட ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே லைவ் முன்னாடி உட்காந்துட்டாங்க. அண்ணன் வந்து போன வாட்டி தான்டா வீட்டுக்கு போய் ட்விட்டர்ல பதில் சொன்னாரு. இந்த வாட்டி உட்கார்ந்து இங்க சட்டப்பேரவையில பதில் சொல்ல போறாரு. எதிர்க்கட்சி தலைவர ஓட விட போறாரு அப்படின்னு ஆசையா உட்கார்ந்தாங்க. ஆனா நம்மளோட எதிர்க்கட்சியா இருக்கிற திமுகவும், அதோட தலைவரா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சட்டமன்றத்துக்குள்ள வரும்போதே ஒரு கருப்பு பேட்ஜ் ஒண்ணு குத்திட்டு வர்றாங்க. அது என்னன்னா, "வாய திறங்க சிஎம் சார்" அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. அத தவிர இந்த போராட்டம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி பதாகைகள் மாரியும் புடிச்சிட்டு வெளிய நிக்கிறாங்க. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, "திரையில ஹீரோ, தரையில வில்லன். வாய தொறங்க சிஎம் சார். கதறல் கேக்குதா சிஎம் சார்." செம கேட்சியா இன்னொரு வசனம் கூட எழுதியிருந்தாங்க. அது என்னன்னா, "மாஸ்டர் வாயில பிளாஸ்டர்." ஆமா. ஏன்னா, மாஸ்டர் திரைப்படத்துல ஜுவேனியல்ல இருக்கிற சின்ன பசங்க போதைப் பொருளுக்கு அடிமையாகிறத பத்தின ஒரு படமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருந்தி ஹீரோ அவங்கள திருத்துற வேலையில ஈடுபடுவாரு. ஆனா, இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது கூட நம்ம ஹீரோ வாய மூடிட்டு உட்கார்ந்திருக்காரு. இப்போ சட்டமன்றத்துல கூடியாச்சு. எல்லாரும் அவர எதிர்க்கட்சியில என்ன சொல்லி கலாய்க்கிறாங்க தெரியுமா? படத்துல அப்படி நமக்கே தெரியும். படத்துல நம்ம தலைவர் எப்படியெல்லாம் வசனம் பேசுவார்ன்னு. அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் இப்படிலாம் அப்படி மாஸா பஞ்ச் டயலாக் பேசினவருக்கு, சிஎம் சீட்ல உட்கார்ந்ததுலேருந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாம ஒரு வார்த்தை பேச வர மாட்டேங்குதாம். இதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளே இதுக்கு முன்னாடி நடந்த சட்டசபை கூட்டத்தொடர் தான். இதுக்கு முன்னாடினா லாஸ்ட் டைம் நடந்தது. அதுல வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறது உதயநிதி அவர்கள் எழும்பி நின்னு இந்த இந்த ஆட்சி வந்து புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. ஆனா புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஒரு சோஃபா முதல்ல போது, பின்னாடியே புது முதலமைச்சரும் போறாரு அப்படின்னு பங்கமா தரமான செய்கைன்னு சொல்ற அளவுக்கு சட்டசபையிலே வச்சு மாஸ் காட்டியிருந்தாரு. ஆனா நம்ம சிஎம் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில எந்திரிச்சு, "இது குதிரை பேர ஆட்சி இல்ல, குதிரை வேக ஆட்சி." அதையும் பேப்பர பார்த்து கேஷுவலா படிச்சாரு. டென்ஷன் ஆயி வீட்டுக்கு போய் ட்விட்டர்ல எழுதுறாரு. பக்கம் பக்கமா எழுதுறாரு. பொதுவா இந்த திராவிட இயக்கங்கள சார்ந்தவங்க, அவங்களுக்கு ஏதாவது விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறத சோசியல் மீடியாஸ்ல எழுதும்போது நெறைய லைன்ஸ்ல எழுதுவாங்க. ரொம்ப பெருசா. அதாவது படிக்கிறதுக்கே அயர்ச்சி ஏற்பட்டுரும் சில பேருக்கு. ஏன்னா நமக்கு படிக்கிறது புடிக்காது. நமக்கு சோசியல் மீடியா வந்தாலே ரீல்ஸ் அட்ராக்டிவா ஏஐ எடிட் போட்டு குடுத்தா தான் நமக்கு புடிக்குது. அப்ப அவங்க எழுதும்போது அவங்கள திட்டுவாங்க கமெண்ட் பாக்ஸ்ல நெறைய பேரு. "சின்னதா எழுதி பழகுடா" அப்படிங்கிற மாரி திட்டுற இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். முதலாவதா நடந்த சட்டசபை கூட்டத்தொடருக்கு அப்புறம் நம்ம முதல்வர் அவர்கள் போட்டிருந்த ட்வீட்டுக்கே அவரோட ரசிகர்களே பொங்கிட்டாங்க. "நாங்க அவிங்கள தான் சின்னதா எழுதி பழகுடான்னு திட்டிட்டு இருந்தோம். இப்ப நம்ம அண்ணனே இப்படி பண்ணிட்டாரே" அப்படிங்கிற அளவுக்கு உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்துல கேட்ட கேள்விக்கு சம்பந்தமே இல்லாம எல்லா பழியையும் தூக்கி திமுக மேல போடுற அளவுக்கு ஒரு ட்வீட்ட அண்ணன் போட்டிருந்தாரு. அதனால இந்த சட்டசபை மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்ப்பு. யார் யார குஜிலி மஸ்து பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. நேத்து ஆளுநர் உரை நடந்துச்சு. அதுக்கப்புறம் நேத்து அது மட்டும் தான் நடக்குங்கிறதுனால வேற எதுவும் இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் கிடைக்கல. ஆனா, அதுக்கு முன்னாடியே பல இன்ட்ரஸ்டிங் மேட்டர சட்டமன்றத்துக்குள்ள நுழையும் போதே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எதிர்க்கட்சிக்காரங்க. ஆளுங்கட்சி கண்ல விரல விட்டு ஆட்டுறது தானே எதிர்க்கட்சிக்காரங்க வேலை. அதனால அதுக்கு கொஞ்சம் கூட எந்த பாதிப்பும் ஏற்படாம அவங்க செய்கைய அவங்க திறம்பட செஞ்சுட்டு சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு வெளியே வந்து உதயநிதி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கூட குடுத்தாரு. நம்ம முதலமைச்சர் இன்னும் ஒரு பிரஸ் மீட் குடுக்கல. அதான் முக்கியம். அவர் கோர்ட்ல எவ்வளவு கியூட்டா இருக்காரு. அதுதானே நமக்கு முக்கியம். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ சட்டசபை நடந்துட்டு இருக்கு. மாறி மாறி வாதங்கள்லாம் போகுல்ல. அப்ப நம்மளோட முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் எந்திரிச்சு ஒரே போடா ஒரு விஷயத்த போட்டாரு. அதுதான் இன்னைக்கு மீம் மெட்டீரியல், கன்டென்ட், ட்ரெண்ட் எல்லாமே அந்த ஒரு வார்த்தை தான். அவர் என்னன்ட்டாரு, சினிமால எப்படி அட்லி பழைய நல்ல படங்கள் இருக்கும்ல, செம்ம ஹிட் குடுத்த படங்கள்ல இருந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ சுட்டுன்னு சொன்னா மரியாதையா இருக்காது. சரி, எடுத்துன்னு சொல்லுவோம். எடுத்து ஒரு புது படத்த தயாரிச்சு நமக்கு குடுப்பாரோ, அந்த மாரி இப்போ ஆட்சியில இருக்க தாவேகா தலைமையிலான அரசு திமுகவோட சாதனைகளையும், திமுக கொண்டு வந்த திட்டங்களையும், திமுக ஆல்ரெடி எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் மத்திய அரசை எதிர்த்து தமிழ்நாட்டுல இருந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்துச்சோ, அதே விஷயங்களையும் அத அங்கங்க சுட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு ஆளுநர் உரையை தயாரிச்சு குடுத்துருக்காங்க. திட்டங்களுமே ஆல்ரெடி திமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம சட்டசபைக்குள்ள அட்லியை இழுத்து நம்ம முதலமைச்சர் அண்ணனுக்கு ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாம ஒரு வார்த்தை பேச வராதுங்கிறத இவ்வளோ டைரக்டா கலாய்க்க முடியாது. ஆனா அவர் இன்டைரக்டா கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சிட்டாரு. சரி, எதிர்க்கட்சிக்காரங்க நம்ம அண்ணன் இப்படி பேசிட்டாரு. அடுத்த மாசம் வீட்டு வாடகை கட்ட கூட காசு இல்லாத இருக்கிற நம்ம கல்வி அமைச்சர், இருக்கிற சொல்லக்கூடாது, இருந்த நம்மளோட கல்வி அமைச்சர்
1.5 கோடிக்கு வீடு கட்டுவாரு. ஆனா, அடுத்த மாசம் வாடகை கட்ட காசு இல்லம்பாரு. சொந்த வீட்டுக்கு எதுக்கு வாடகைன்னு எனக்கு புரியல. அப்படி இருந்த ஒருத்தர நம்ம கல்வி அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்காரு. அப்ப அவருக்கு அந்த பாசமும், அந்த நன்றி உணர்வும் பொங்கி வரும் இல்லையா? அப்படி வந்து எழும்பி அதுக்கு பதில் குடுக்குற மாரி ஒண்ணு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சிவசங்கர் அவர்கள் முழு நேர அரசியல்வாதி. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவருக்கு எப்படி அட்லிய பத்தி தெரிஞ்சிருக்கு? அவருக்கு அட்லிய பத்தி தெரிஞ்சிருக்கிறதுல நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்பட என்னன்னே இருக்கு. அட்லி ஒரு டைரக்டர். என்னதான் முழு நேர அரசியல்வாதியா இருந்தாலும் அவர் இந்த தமிழ்நாட்டுல தானே இருக்காரு. சட்டசபைக்குள்ள பேசுறதுக்கும் அட்லிக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம கல்வி அமைச்சர் ஒரு போர்டு போட்டிருக்காரு. வேற எதுலயும் போர்டு போடுறாரான்னு தெரியல. இதுல நல்லா அதாவது முட்டு குடுக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதுல எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா செய்வேன்னு ஆளாளுக்கு போட்டி போட்டு முட்டு குடுக்குறாங்க. இவ்வளவு நாளா சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் இந்த வரிசையில வரிசை கட்டி வந்துட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம ராஜ்மோகன் அண்ணன் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியுமே அப்படிதான் இருந்தாங்க அந்த கட்சியில இருக்க எல்லாரும். அது 2வது விஷயம். இப்ப இப்படி சொன்ன உடனே நெட்ல நம்ம ராஜ்மோகன் அண்ணனை எப்படி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ சிவசங்கர் அவர்கள் அட்லியை பத்தி பேசுறாரு. அட்லியை பத்தி பேசி முடிச்சோன்னா இவர் அட்லிக்கும் இந்த சபைக்கும் என்ன சம்பந்தம்? தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. உடனே நம்ம ஆட்கள் மீம்ஸ் எப்படி போடுறாங்கன்னா, அடுத்து சிவசங்கர் அவர்கள் பதில் சொல்ற மாதிரி அட்லியை மட்டும் இல்ல புட்சட்னியை கூட நான் இழுப்பேன் அப்படின்னு நம்ம அண்ணனுக்கு ஒரு பேர் உண்டு. அவர் பேரே புட்சட்னி ராஜ்மோகன் தான். நம்ம கல்வி அமைச்சரோட பேரு. ஸோ அட்லியை மட்டும் இல்லை சட்னியை இழுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம 2 பேரோட ஃபேஸையும் வச்சு மீம்ஸ் கிரியேட் பண்ணி நெட்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேசுனதுல எவ்வளவு பெரிய உள்ளர்த்தம் இருக்கு பாருங்க. சினிமான்னு வந்துட்டா ஸ்கிரிப்ட் தான் தேவைப்படும். அட்லியா இருந்தாலும் எந்த டைரக்டரா இருந்தாலும் நம்ம மனதுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து தான் பேச வைப்பாங்க. அதே மாதிரி சட்டமன்றமா இருக்கட்டும், பிரச்சார மேடைகளா இருக்கட்டும், இல்ல நன்றி தெரிவிக்கிறேன்னு போய் பிரச்சாரம் பண்ற மேடைகளா இருக்கட்டும், எல்லா மேடைகள்லயுமே ஸ்கிரிப்ட் பேப்பர் இருந்தாதான் நம்ம முதலமைச்சருக்கு பேசவே வரும் அப்படிங்கிறதுக்கு சைலண்டா ஒரு ஊமக்குத்தா குத்தி விட்டுருக்காப்ல. ஓப்பனா சொல்லணும்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் மேடையில பேசுற உரைகளை கவனிச்சாலே தெரியும். பெரியார், அம்பேத்கர், அண்ணா, கலைஞர், இதுக்கு முன்னாடி இந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், அப்புறம் எல்லா பெரிய பெரிய தலைவர்களா சொல்லப்படுற எல்லாரும், காமராஜரா இருக்கட்டும், எல்லார்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்டென்ட்டை கறந்து ஒரு மிக்சியில போட்டு அரைச்சு தான் நமக்கு கொடுப்பாப்ல. எங்க எதை வைக்கிறோன்னு தெரியாது. ஒரு குட்டி கதை சொல்ல ஆரம்பிப்பாரு. திடீர்னு அந்த குட்டி கதையை முடிக்காமலே அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு படிச்சவங்க படிக்காதவங்களுக்கு சொல்லுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ணன் மேடையில பதில் சொல்ல மாட்டாரு. இப்படி எல்லா விஷயத்துலயுமே மற்றவங்ககிட்ட இருந்து அண்ணன் கண்டென்ட் எடுத்து பேசிட்டு இருந்தாரு. மேடையில பேசுற விதமா இருக்கட்டும் எல்லாம். இன்னொன்னு பிரச்சார மேடைகள்ல பேசின விதம் பவன் கல்யாண காப்பி பண்ண மாதிரி இருக்கல, காப்பி பண்ணியிருந்தாரு. பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். கோயிலுக்கு சர்ச்சுக்கு போனது, அப்புறம் வேலை தூக்கிட்டு திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் நின்னதா இருக்கட்டும், அந்த ரொம்ப ரொம்ப எளிமையா வீட்டுல இருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்து கார்ல உட்காந்து நமக்காக கஷ்டப்பட்டு அவர் கையால அவரே சாப்பிட்டதா இருக்கட்டும், இந்த மாதிரி எலெக்ஷன் ஸ்டண்ட் எல்லாமே மோடி அவர்களையும் பவன் கல்யாண் அவர்களையும் காப்பி பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாரு. கட்சி ஆரம்பிச்சுல இருந்து ஜெயிச்சு இப்ப வரைக்கும் யாரையுமே காப்பி பண்ணாம இந்த அரசியல் பயணத்தை நம்ம அண்ணன் முடிச்சதே இல்லை அப்படிங்கிறத சைலண்டா சட்டசபையிலே போட்டு உடைச்சிருக்கிறாரு நம்மளோட முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள். வெளியில எதிர்கட்சிக்காரங்க கொஞ்சம் கையில பதாகைகள்லாம் பிடிச்சிட்டு நின்னாங்கல்ல, அதுல இருந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. மாஸ்டர் வாயில் பிளாஸ்டர். இது எதுக்கு சொல்றாங்கன்னா, நான் வந்தா எல்லாத்தையும் மாத்திருவேன். நான் அரசியலுக்கு வந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காது, எல்லாத்தையும் புரட்டி போட்டுரும். இந்த சிவாஜி படத்துல ரஜினி நடந்து போகும்போது பின்னாடியே இந்தியா அப்படி வல்லரசா லைக் குடிசைகள்லாம் வீடுகளா மாறுற மாதிரி, கட்டிடங்களா மாறுற மாதிரி காமிக்கிற மாதிரி நான் வந்தா அப்படி மாறிடுங்கிற ரேஞ்சுக்கு மேடைகள்ல பேசினவர். அவர் ஆட்சி பொறுப்பேற்று இவ்வளோ நாள்ல சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் நிறைய நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கு. இதை விட முக்கியமா இந்த குற்றங்கள்ல ஈடுபட்டவங்கள அதிகமான பேர் தாவேகா தொண்டராவோ, தாவேகா நிர்வாகியாவோ, தாவேகாவோட எம்எல்ஏவாவோ இருந்திருக்காங்க. எல்லாத்த விட ஒரு படி மேல போய் பொதுப்பணித்துறை அமைச்சர் குடும்பத்தையே போதைப் பொருள் வழக்குல இருக்கிறதா ஒரு விஷயம் கசிஞ்சிச்சு. அதை பத்தி பேசுனதுக்காக ஒருத்தர் அரெஸ்ட் கூட பண்ணாங்க. கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கு. எதுக்குமே வாய் திறக்கல. நான் மேடைக்கு டெல்லி போனாரு. அங்க போயிட்டு திமுக அரசு பண்ணி வச்ச சாதனைகளை ஏதோ இந்த 1.5 மாசத்துல நம்ம அண்ணனே பண்ண மாதிரி பேசிட்டு வந்தாரு. அது கூட பரவாயில்ல. நன்றி சொல்றேன்னு திருச்சியில ஒரு மேடை போட்டாரு. அந்த மேடையில ஏறி நின்று திமுக 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 பேசின முழு நேரமுமே திமுகவை பத்தி மட்டுமே பேசிட்டு நன்றி சொன்னாரான்னு தெரியல, கடைசி வரை பேசிட்டு வந்துட்டாரு. இப்படி அவருக்கு தேவைப்படுற நேரங்கள்லையும் அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கப்படுற நேரங்கள்ல மட்டுமே வாய் திறந்துட்டு மற்ற நேரத்துல எதையுமே கண்டுக்காம ஐ எம் பிளைண்ட் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு. தமிழ்நாட்டில் நடக்கிற சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டும் காணாமலும் இருந்துட்டு இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரே நாள்ல இத்தனை கேசஸ் ஃபைல் ஆயிட்டு இருந்த அதே சமயத்துல திரைத்துறையில அவர் கூட நடிச்சவங்க, அவருக்காக பிரச்சாரம் பண்ணவங்க, மேடைகள்ல அவங்களுக்காக பேசினவங்க, இப்படி எல்லாரையும் முன்னாடி மீட் பண்ணிட்டாரு. இப்போ ரீசெண்டா அவர் கூட படங்கள்ல ஹிட் கொடுத்த நடிகைகளா இருக்கட்டும், அப்புறம் விஜய் அண்ணா எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிக்கு பேட்டி உட்கார்ந்து விஜய் அண்ணாவை ப்ரமோட் பண்ண
ஃபீல்டில் இருந்த இப்போ ஃபீல்ட் அவுட் ஆகி போயிருக்க ஆக்டர்ஸாக இருக்கட்டும், நம்ம சிலம்பரசனை கூட மீட் பண்ணார். எல்லாரையும் மீட் பண்ணி சிரித்து பேசி ஹக் பண்ணி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்த அண்ணன் அடுத்த நாள் சட்டசபைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சோடனே அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே எனக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனை இது வரைக்கும் எந்த சட்டசபையிலையும் எந்த முதல்வரும் கொடுத்ததில்லை. ஈவன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இப்படி ஒரு மூஞ்சை வச்சுட்டு உட்கார்ந்துருந்ததில்லை. அவர் மேலே கேள்வி கேட்கப்பட போது இப்போ பொள்ளாச்சி சம்பவம் இருந்தால் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மனுஷன் நின்று ஃபேஸ் பண்ணுவாப்ல. ஆனால் நம்ம அண்ணன் எதுக்குமே எந்த ரியாக்ஷன் இல்லை. என்ன ஏன்டா இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிங்க, நான் உங்கள் வம்பு தும்புக்காச்சும் வர்றேனா அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருந்தாரு. சபாநாயகர் நேற்று புதுசாக ஒரு விஷயத்த வேற சொல்லிட்டாரு. ஏன்னா 3 நாள் வினா விடை கிடையாது. ஆளுநர் பேசின உரைக்கு, ஆளுநர் ஆற்றிய உரைக்கு அவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் மட்டுமே நடைபெறும்ட்டாரு. இதுக்கு பேர் பயமா இல்லை வேற எதையாவது திசை திருப்புற முயற்சியா எதுவும் புரியல. கேள்வி கேட்டால் மாட்டிக்குவாங்க, ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசினா நம்ம ஆள் ஹீரோ இல்லை ஜீரோன்னு தெரிஞ்சிரும்னு ஆளுங்கட்சி பயப்படுறாங்களா? ஏன்னா அந்த முகம் விஜய்ங்கிற அந்த முகத்தை வச்சு மட்டுமே அதை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியுது. அது தெரிஞ்சும் அதை புரிஞ்சுக்காம விஜயண்ணான்னு அந்த பிம்பம் பின்னாடி ஓடுற ஒரு கூட்டமும் இருந்துட்டு தான் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் நம்ம அண்ணனுக்கு ஒரு ஊமை குத்தா குத்தி விட்டாப்ல. சரி, அண்ணனை ஊமை குத்தா குத்தும் போது நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கிறதுன்னு முட்டு கொடுக்க வந்து ராஜ்மோகன் அவர்கள் இப்போ ஆன்லைன்ல ஒரு பெரிய மீம் மெட்டீரியலாவே ஆயிட்டு இருக்காரு. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், நல்லா போயிட்டு இருந்துச்சு. போன வாட்டி திருச்சி கிழக்கு நன்றி சொல்ல போன மேடையில் கூட விஜய் அண்ணா சொன்னார், எங்களுக்கு அரசியல் படுத்த தெரியல, நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இளைஞர்கள் எல்லாரும் சட்டசபையை முழு லைவ் உட்காந்து பார்க்குறாங்க அப்படின்லாம் பேசினார். ஆனால் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கும்போது பாதியிலே லைவை கட் பண்ணிட்டாங்க. இதை என்ன சொல்கிறது, லைவ் பார்க்குறாங்க, உங்கள் மக்கள் அரசியல் படுறாங்க, நீங்கள் தானே மார்த்தட்டி மேடையில் பேசிக்கிட்டீங்க, இப்போ லைவை கட் பண்ணுறீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க? நான் அசிங்கப்படுறதை யாரும் பார்க்க வேணான்னு சொல்ல வரீங்களா? இல்லை நீங்கள் யாரையாவது குஜிலி மஸ்து பண்ணுறதை மற்றவங்க பார்க்க வேணான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா உள்ளே என்ன நடக்குன்னே தெரியாமல் நீங்கள் லைவை கட் பண்ணிட்டா ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ண ரூட் மாஃபியா ஒரு முழு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ட்விட்டரையுமே விலைக்கு வாங்கி வச்சிருக்கு. ஸோ அந்த தைரியத்தில் லைவை கட் பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ணுறேன், நான் வந்ததுக்கப்புறம் நடக்குதுன்னு மார்த்தட்டி சொன்ன ஒரு விஷயத்த நீங்களே தடுத்து நிறுத்துறது உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாத உங்களோட இயலாமையும் உங்களோட நிர்வாக திறமையின்மையும் தான் காமிக்குது. சிவசங்கர் அவர்கள் சொன்ன அந்த கலாய்க்கிறதுன்னு சொல்லலாம், இல்லை ஏதாவது ஒரு கருத்துன்னு நம்ம வச்சுக்கலாம். சிவசங்கர் அவர்கள் பேசுனது குறித்தான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.